பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்த காலம். அப்போது அர்ஜுனன் தன் சகோதரர்களுக்காக அதிக சக்தி பெற வேண்டி தவம் செய்ய முடிவு செய்தான். அவன் இமாலய குன்றுகளில் அமர்ந்து பல மாதங்கள் சிவபெருமானை தியானித்தான். அவன் கண்களை திறக்காமலேயே மனதில் ஓர் ஆசை. சிவபெருமான் எனக்கு தோன்றி எனக்கு அஜய சக்தி தர வேண்டும் என்று. அந்த நேரத்தில் ஒரு காட்டெருமை அர்ஜுனனை தாக்கியது. அர்ஜுனன் அதனோடு போராடத் தொடங்கினான். அதே சமயம் ஒரு வேடனாக ஒருவர் தோன்றி அதே அசுரனை அம்பால் வீழ்த்தினார். அந்த வேடனும் அர்ஜுனனும் யார் அதை கொன்றார்கள் என்று வாதம் செய்தனர். இருவரும் கடுமையாக போரிட்டனர். இருவரின் அம்புகளும் ஒன்றோடொன்று மோதின. இறுதியில் அர்ஜுனன் அந்த வேடனை அடக்க முயன்ற போது அவன் கண்களில் அதிசயம். அந்த வேடன் சிவபெருமானாக மாறினார். அருகில் பார்வதி தேவி நின்றிருந்தார். அர்ஜுனன் மண்டியிட்டு வணங்கினான். சிவபெருமான் சிரித்து சொன்னார், உன் துணிவு மன உறுதி என்னை மகிழ்வித்தது. இதோ என் வரம் பாசுபத அஸ்திரம் என்றார். அந்த அஸ்திரம் எந்த வீரனாலும் தாங்க முடியாத வல்லமை வாய்ந்தது. அந்த நாள் முதல் அர்ஜுனன் அஸ்திரங்களில் வல்லவன் என்று அழைக்கப்பட்டான்.